2024 T20 வேர்ல்ட் கப்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு பேலன்ஸான ஸ்டைலாக தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் இதில் சில ஏமாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக தமிழக வீரர்கள் நட்ராஜன், தினேஷ் கார்த்திக் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கிறது ஒரு இருக்குது. உள்ள டீப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ அது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுமன் கில்லை ட்ராப் பண்ணியிருக்காங்க, ஜெய்ஸ்வால் கொண்டு வந்திருக்கிறாங்க. கீப்பிங்கில் பார்த்தீங்கன்னா KL ராகுலை ட்ராப் பண்ணிவிட்டு 2 வருடங்களாக கிரிக்கெட் ஆடாத ரிஷப் பந்த் வந்திருக்கிறார். குறிப்பாக அவர் IPL பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவருக்கும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கீப்பராகவும் சஞ்சு சாம்சனை இறக்கியிருக்கிறாங்க. ஸோ KL ராகுலை ட்ராப் பண்ணிருக்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இந்த உலகக்கோப்பையில். போலிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், பும்ரா, சிராஜ் எடுத்திருக்காங்க. அதில் ஹர்ஷதீப் சிங்க்கு பதிலாக 2020 ஸ்பெஷலிஸ்ட் நட்ராஜனை எடுத்துக்கலான்றது தான் என்னுடைய கருத்து. அது ஏன் எடுக்கலன்றது செலக்டர்ஸை தான் கேட்கணும். அதே போல் தினேஷ் கார்த்திக் இந்த ஆண்டு ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு IPL மிகவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அவரை எடுப்பாங்கன்னு தான் எல்லா வகையிலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதேபோல் இன்னொரு சில ப்ளஸ் சொல்ல போனீங்கன்னா சிவம் துபே, சென்னை சூப்பர் கிங் வீரரை எடுத்திருக்காங்க. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த IPLல சிறப்பாக இருக்குது. எதிரணியை தெரிக்க விட்டுருக்கிறாரு. ஸோ அவரை எடுத்திருக்கிறாங்க. ஃபார்ம்லேயே இல்லாத ஹர்திக் பாண்டியாவையும் எடுத்திருக்காங்க. அவர் தான் இந்த இந்திய அணியின் துணை கேப்டன், அவரையும் எடுத்திருக்காங்க. ஓரளவு பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக எடுத்திருக்காங்க. 3 ஸ்பின்னர் எடுத்திருக்க வேணான்றது எனக்கு இருக்குது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸில் இருக்க கண்டிஷன் வேகப்பந்த வீச்சாளருக்கு சாதகமாக இருக்கும். அதனால் 2 ஸ்பின்னர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ஆட் பண்ணிக்கலான்றதையும் என்னோடய கருத்தாக வைக்கிறேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா எல்லாரையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி 2020க்கு என்ன மாரி ஒரு டீம் தேவையோ அதுமாரி செட் பண்ணியிருக்காங்க. டீம் பேலன்ஸ்டாக இருக்குது. பட் இதே ஒரே ஒரு சின்ன வருத்தம் தமிழர்களாக இருந்தால் தினேஷ் கார்த்திக்கும் நட்ராஜனையும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்றது ஒரு பெரிய வருத்தம். அது ஏன்றது செலக்டர்ஸ்க்கே கிட்ட தான் நம்ம கேட்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.